ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். நம்ம இந்தியால வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதிகமா ஆட்டோ, பஸ்ஸு இதுல தான் வந்து அதிகமா எங்கேயோ வெளிய போகணும்னா அப்படிதான் போயிட்டு இருப்போம். இப்பதான் வந்து நீ எதுல போனாலும் உனக்கு நான் எல்லா வகையிலயும் உனக்கு ஒரு டாக்ஸி வச்சிருக்கேன். சைக்கிள்ல மட்டும் தான் இல்ல அப்படிங்கிற மாரி காரு, பைக்கா இருக்கட்டும். அப்புறம் வந்து என் பைக்கு கூட நம்ம திடீர்னு சும்மா சொல்லுவோம். பைக்ல ஒரு டாக்ஸி வச்சிருக்கோம்னு ஒரு ஃபன்னா சொல்லுவோம். அதையே வந்து ஒரிஜினல் ஆக்கி ஓலா, ஊபர் அந்த மாரிலாம் வந்து நமக்கே வந்துருச்சு. இப்ப நம்ம நெறைய பேர் வந்து அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். பைக் டாக்ஸியா இருக்கட்டும், கார் டாக்ஸியா இருக்கட்டும், ஆட்டோலயே வந்து ஊபர்ல ஆட்டோ புக் பண்றது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துருச்சு. இது இவ்ளோ ஃபெசிலிட்டீஸ் வந்தாலுமே வந்து ஆட்டோ ஓட்டுறவங்கள்ட்ட யார்ட்ட போய் நீங்க கேட்டாலுமே வந்து, எங்களுக்கு வந்து இந்த மாரி நிறுவனங்கள்லாம் வந்தனால எங்களுக்கு கஷ்டமாயிருச்சு அப்படிங்கிறத வந்து நீங்க எல்லாருமே வந்து தெரிவிப்பாங்க. ஸோ அந்த மாரி இப்ப இருக்கக்கூடிய ஓலாவா இருக்கட்டும், ஊபரா இருக்கட்டும், இந்த மாரி டாக்ஸி புக் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆப்பு வந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ண போறாங்க? இது ஏன் வந்து இவங்க கோவப்படுறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா, இவங்க வந்து இப்ப நார்மலா ஒரு புக் பண்றீங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த பயனர்கள் அதாவது ஆட்டோ ஓட்டுறாங்க. இப்ப ஒரு ஆட்டோ புக் பண்றீங்கன்னா, ஆட்டோக்கு அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு வந்து ஒரு அமௌண்ட் குடுக்கணும். அது மட்டும் இல்லாம, அந்த நிறுவனம் ஒரு அமௌண்ட் எடுத்துப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த பெட்ரோலு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாரி அதுல ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே கணக்கு பண்ணி தான் வந்து நமக்கு ஒரு நீங்க ஒரு ரைடு போறீங்க. ஒரு இடத்துல உங்கள போய் டிராப் பண்ணணும். நீங்க ஒரு புக் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கேத்த விலைய வந்து நிர்ணயிப்பாங்க. உங்களோட டிஸ்டன்ஸ பொறுத்து நீங்க எவ்வளவு தூரம் போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து புக் பண்ற மாரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதிகமா பண்றனால 80% வந்து இந்த மாரி அ அதாவது ஓட்டுறவங்களுக்கு இந்த ஓட்டுநர்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு போகாம கிட்டத்தட்ட இவங்களுக்கே போயிட்டு இருக்கு. அதாவது நிறுவனத்துக்கு வந்து போகுது. வர முதல் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து நெறைய எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த காரணத்தினாலேயே வந்து நாங்க இத வந்து கொண்டு வந்திருக்கோம். திரும்ப வந்து நாங்க ஒரு புது டாக்ஸி பாரத் டாக்ஸி அப்படிங்கிறது இந்தியா கவர்ன்மெண்ட் வந்து வந்திருக்கோம். இதுல முக்கியமான விஷயமா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரு, பைக் நீங்க எத வேணா அதுல புக் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்க எங்க போறதா இருந்தாலும், இனிமே வந்து நீங்க இதுல புக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். நார்மலா நீங்க வெளிய புக் பண்ணி இந்த ஓலா, ஊபர் இந்த மாரியான கம்பெனிகள்ல நீங்க புக் பண்ணக்கூடிய டாக்ஸியா இருக்கட்டும், கார் டாக்ஸியா இருக்கட்டும், பைக் டாக்ஸியா இருக்கட்டும், ஆட்டோவா இருக்கட்டும், எது நீங்க புக் பண்றதா இருந்தாலுமே, இதுல நீங்க புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மியா வர்றதுக்கான கம்மியா நீங்க குடுக்குற மாரியான வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க வந்து ஒரு ரூ. 100 குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துக்கு போறதுக்கு நீங்க ஒரு ரூ. 100 இங்க காட்டுது அப்படின்னா, நீங்க இதுல வந்து ஒரு ரூ. 90 ஒரு ரூ. 70 அந்த மாரி குடுத்தா போதும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு ரூ. 10 கம்மி அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாரி வந்து கம்மியா இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும் அதாவது அவங்களுக்கும் ஓட்டுநர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமே அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. அதாவது இவங்களோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதோட மெயின் ரீசன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா, ஊபர் இதெல்லாம் வந்ததுனால அதிகமா வந்து ஓட்டுநர்களுக்கு வந்து நெறைய தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சுச்சு. நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால எங்களுடைய வேலைகள் சரியா நடக்க மாட்டேங்குது. எங்களோட வியாபாரம் வந்து கெட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாரிலாம் நெறைய முன்வைக்கிறாங்க. ஸோ அதுக்காகவே வந்து அவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில, அதாவது இவ்ளோ பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாரி எடுக்குறாங்கல்ல, அந்த கம்பெனி நிறுவனங்கள் வந்து எடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த மாரி இல்லாம குறைந்த அளவுல மானியம் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதாவது இந்த பாரத் டாக்ஸி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்லேருந்து வசூலிச்சுப்பாங்க. அது போக கிட்டத்தட்ட நெறைய இங்க வந்து ஒரு 80% கம்பெனிக்கு போகுதுன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா 80% வர அமௌண்ட்ல ஒரு 80% வந்து அப்படியே வந்து ஓட்டுநர்களுக்கு வந்து போயிரும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது பயனர்கள் வராங்கல்ல, இது நான் புக் பண்ணி வராங்கல்ல, ஸோ அவங்களுக்குமே வந்து ரேட் கம்மியா கிடைக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து மத்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊபரா இதெல்லாம் வந்ததுனால, நம்ம இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாரி ஆட்டோக்காரங்க நீங்க யார்ட்ட போய் கேட்டீங்கனாலும் அவங்க வந்து இதெல்லாம் வந்தனால எனக்கு பொழப்பே ஓட மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. ஸோ இது இந்த பாரத் டாக்ஸி அதெல்லாம் வந்து இப்ப வந்துருச்சுன்னா, நம்ம இந்தியால வந்து அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, இனி கொஞ்ச நாள்ல வந்து இந்த ஓலா, ஊபர் இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 54,000 பேர் வந்து இது பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த டாக்ஸியா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய பேர் பதிவு செய்வாங்கல்ல. இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்களே நெறைய பேரு அதுல மிங்கில் ஆயிருக்காங்கல்ல. ஓலா, ஊபர்லாம் வந்து மிங்கில் ஆயிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாரி இதுல வந்து போய் சேர்றதுக்காக கிட்டத்தட்ட 54,000 பேர் வந்து போய் சேர்ந்திருக்காங்க. அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்து வெளிய வந்திருக்கு. சீக்கிரமே இது வந்து பயனுக்கு வந்துரும். அதாவது எல்லா ஆப் ஸ்டோர், இந்த பிளே ஸ்டோர் எல்லாத்துலயுமே வந்துரும். மக்கள் எல்லாமே வந்து இத ஈஸியா யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.